8 வயது சிறுவன் நடு இரவுல வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். படுக்கை இருந்த தன்னுடைய மகனை காணவில்லையே சொல்லிட்டு எல்லோரும் அங்கேயும் இங்கேயும் தேடி பாக்குறாங்க. எங்க தேடியும் கிடைக்கல. கடைசியா காட்டுல போய் தேடி பாக்குறாங்க. அந்த காட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய குளத்துக்கு அருகில உட்கார்ந்துட்டு அந்த குளத்துல இருக்கக்கூடிய மீன்கள் விளையாடுவதை பார்த்து அந்த சிறுவன் ரசித்து கொண்டிருக்கின்றான். அங்க அவனை பார்த்த அவனுடைய தாய் அந்த சிறுவனை கட்டி தழுவி சந்தோஷத்துல அந்த தாய் தன்னுடைய மகன் கிட்ட கேக்குறா, இந்த நடு இரவுல இந்த நடு காட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கியப்பா, உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேக்குறான். உடனே அந்த சிறுவன் கேக்குறான், அம்மா பயம்னா என்னம்மா அப்படின்னு கேக்குறான். தன்னுடைய மகன் கேட்ட கேள்விக்கு, பயம் என்ற கேள்விக்கு எந்தவித விளக்கமுமே அளிக்காமல் தன்னுடைய மகனை சந்தோஷமாக அழைத்து கொண்டு வீட்டிற்கு செல்கின்றார் அந்த தாய். பயம் என்றால் என்ன என்று தெரியாமல் வளர்ந்த அந்த சிறுவன் பின்னாளில் பலருக்கும் பயத்தை காட்டி தன்னுடைய பலத்தை உயர்த்தி கொண்டு அரச குடும்பத்தில் பிறக்கவில்லை என்றாலும் ஒரு ஏழை சிறுவனால் மன்னனாக முடியும் என்று உணர்த்தி பலரையும் இந்த உலகையே பார்த்து அச்சுறுத்திய அஞ்சா நெஞ்சம் கொண்ட அந்த சிறுவன் வேற யாருமே கிடையாதுங்க. அவர்தான் மாவீரன் நெப்போலியன். இன்னைக்கு நம்முடைய குழந்தைக்கு வீட்டுல எல்லாமே பயத்தை காட்டிதான் நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன குழந்தைக்கு கூட சோறு ஊட்டுறதுக்கு கூட அதுவும் பூச்சாண்டி வரான், அதுவும் அம்புலி மாமா வரான்னு சொல்லிதான் பயத்தை காட்டும். எந்தவித பயத்தையும் காட்டாதீங்க. தான் செய்த குற்றத்திற்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும், கடவுளுக்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும் என்பதை தன்னுடைய குழந்தைக்கு சொல்லி வளருங்கள். இந்த உலகத்தோடு போராட கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையை அழகாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.